நம்முடைய தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுடைய தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 16 தொடங்கி 24 முடிய உள்ள வசனங்கள். ஒருவர் வேகமாய் படிக்கும்படி கேட்கிறேன். பரிசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 16 தொடங்கி 24 முடிய உள்ள வசனங்கள். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை மாற்றி சொல்லுவோம். நீர் என் தந்தையாம் தெய்வம், நீர் சிருஷ்டிப்பின் தேவன், என் ஆத்தும நேசர் என்று சொல்லி தெரிந்த ஒரு பாடல் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, யெகோவாயிரே தந்தையாம் தெய்வமே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராப்பா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானி. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடியும் சொல்வோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீரின் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்,
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆன்ம நேசர், என் மேலே வாழ அன்பு கொண்டீ, என்னையே மீட்க தம்மையே தந்தீ. அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மறுபடி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைபட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல, அந்த மகிமையின் தேவனுடைய குரல், அமர்ந்த மெல்லிய குரல். ஆம் ஆண்டவரே, கடினமான எங்களுடைய இருதயத்துக்குள் ஊடுருவி செல்லுகின்ற அந்த வார்த்தை எங்கள் உள்ளங்களை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையால் நிரப்பும்படி செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் பேச நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பேசுங்கப்பா, மறைவான சத்தியத்தை வெளிப்படுத்தும், மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டும்.
பரலோகத்தின் திட்டத்தை வெளிப்படுத்தி, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சனிக்கின்றோம். யாவற்றையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த விண்ணக தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்பு நாளிலே எனக்கு அழைப்பு கொடுத்து கர்த்தருடைய செய்தி வழங்குவதற்கு அழைப்பு கொடுத்த இந்த குருசேகரத்தினுடைய சபைகுரு ஐயா அவர்களுக்கும் சபையினுடைய மூப்பர் குழு அனைவருக்கும் என் சார்பிலே மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சபைக்கு நான் நீண்ட காலத்துக்கு முன்பாக 2ஆம் முறையாக இந்த ஆலயத்துக்கு நான் அருளுரையாற்ற கூறுகிறேன். நான் கேண்டிடேட் ஆகுவதற்கு முன்பதாக தொண்டியில் இருக்கும் பொழுது ரெவரண்ட் ஜான்சன் ஐயாக இருந்தபொழுது இந்த இடத்துல என்னை அழைத்தார்கள். அப்பொழுது நான் அந்த அட்வென்ட் சீசனில் கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொண்டது எனக்கு நினைவிருக்கிறது. மீண்டுமாக கர்த்தர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே திடப்படுத்தல் படுத்திருக்கிற அருமையான அந்த பிள்ளைகளை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரத்தை நான் கருத்தில் கொண்டு நான் வேகமாக கர்த்தருடைய செய்திக்குள்ளாக போக விரும்புகின்றேன். திடப்படுத்தல் இட் இஸ் a dedication service, ஒரு அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆராதனை. சொல்லப்போனால் இட்ஸ் a rededication என்று நான் சொல்லுவேன். they were dedicated while they were child. குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தையை ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். பெற்றோரிடத்திலே, ஞான பெற்றோரிடத்திலும் சொல்வார்கள், இந்த குழந்தை ஏற்ற வயது வரும் பொழுது திடப்படுத்தல் செய்ய நீங்கள் ஆவன செய்வீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவார்கள். அந்த பிள்ளைகள் குறிப்பிட்ட வயதை வந்த பொழுது அந்த பிள்ளைகளை அழைத்து அந்த பிள்ளைகளை சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, திருமுறை வரலாறுகளை சொல்லிக் கொடுத்து, திருச்சபையின் வரலாற்றை சொல்லிக் கொடுத்து, இந்த திருச்சபையினுடைய வரலாற்று பின்னணியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தின் மேலே இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. அர்ப்பணம் நிறைந்த ஒரு மனிதனுடைய வரவினாலே இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் அர்ப்பணிக்க போகிற உன்னிடத்திலே அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார், எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்கிற காரியத்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஒப்புவிப்பதற்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருவார்கள். இந்த செய்தி ஆயத்து பண்ணுகின்ற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு 2 வார்த்தைகளை நினைவுபடுத்தினார். ஒன்று சப்மிஷன், இன்னொன்று சரண்டர் என்கிற 2 வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். ஏன் நினைவுபடுத்தினார் என்று சொன்னால், ஐயா அவர்கள் அதை சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்ற அந்த ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களோடு கூட செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக நீங்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு இங்கே ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறீர்கள். யூ ஆர் ரீடெடிகேட். உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க, ஆனால் அப்பா அம்மா கொடுக்கிறது தன்னை கொடுக்கலாம், இன்னொருத்தன் எடுத்து கொடுக்க முடியுமா? வேடிக்கையாய் சொல்லுவார்கள், 3 தேசத்தை சார்ந்தவர்கள் விமானத்திலே பயணித்தார்களாம். அப்படி பயணிக்கும் பொழுது ஒரு நாட்டு பயணி, அமெரிக்காவை சேர்த்த தேசத்தை சார்ந்தவர், அமெரிக்கா வாழ்க என்று சொல்லி அந்த ஃப்ளைட்டில் கோளாறை போய் வச்சு ஒருத்தர் தான் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போ எல்லாரும் அவர் நாட்டின் பெயரை சொல்லி குதித்து விட்டார்கள். ஒருவர் மாத்திரம் இருந்தார். விமானியை தூக்கி கீழே போட்டுட்டு இவர் தன்னுடைய நாட்டின் பெயரை சொல்லி தன் தேசம் வாழ்க என்று சொல்லிவிட்டார்.
தான் தேசத்துக்காக தன்னை கொடுப்பதுதான் உரிய ஒரு சரியான ஒரு அர்ப்பணம் என்று சொல்ல முடியும். இன்னொருத்தனை தூக்கி போட்டுட்டு நான் என் தேசத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வது அது எந்த விதத்திலே நியாயமாக இருக்க முடியும்? சின்ன பிள்ளையா இருக்கும் போது பெற்றோர்கள் அவர்கள் விருப்பத்திலே என் பிள்ளை கர்த்தருக்குள்ள வரணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகள் அதான் இன்னைக்கு அந்த பாட்டை பாடினோம், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை உன் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்குத்தத்தம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய். எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எங்க ஞான பெற்றோர் சொன்னாங்க, அதெல்லாம் இல்லாம நான் ஏன் ஒப்பு கொடுக்கணும், எதுக்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அறிந்து நானே என் சொந்த வாயால அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். நான் சொன்னேன் 2 வார்த்தை, சப்மிஷன் அண்ட் சரண்டர். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பொருளுடையதாக இருந்தாலும் ஆனால் இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கிறதை நான் பார்த்தேன். சப்மிஷன் அப்படிங்கிறது, ஏய் நாளைக்கு உன் நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெக்கார்ட்ஸை நாளைக்கு சப்மிட் பண்ணணும் சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், ஒருத்தர் சொன்னால் அதை என்ன செய்யணும், கேட்கப்பட்டது அதனால் கொடுக்கிறேன். சரண்டர் என்பது கேட்டு கொடுப்பதல்ல, கேட்காமலேயே தருவது. என் அன்பு பிள்ளைகளே, தொடப்படுத்தல் பெற்றிருக்கிற எல்லாருக்குமாய் இதை நான் முன்வைக்கிறேன். ஆண்டவருக்கு நம்மை சப்மிட் பண்ணியிருக்கிறோமா, சரண்டர் பண்ணியிருக்கிறோமா? நல்ல ஒரு ஆங்கில பாட போல நான் சொல்லுகிறேன், ஐ சரண்டர் ஆல் டு thee my blessed Savior, I surrender all. என்னை ஆசீர்வதித்த, என்னை பாதுகாத்த, என்னை ரட்சித்த, என்னை மீட்டு கொண்ட, என்னை சுத்தமாக்கின, என்னை தொடர்ந்து பரலோகத்துக்கு நேராக என்னை நடத்துகிற என் ஆண்டவருக்கு என்னை சமூலம்னா அதில் ஒன்றும் மிச்சம் மீதி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கென்று கொடுப்பதில் ஒளித்து மறைத்து வைப்பதற்கு உனக்கு ஒன்றுமே இல்லை. யூ ஹாவ் டு சரண்டர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் கொடுத்துடணும். நம்முடைய சரண்டர் அனனியா சப்ராவில் போல இருந்துடக்கூடாது. அவங்களும் கொடுத்தாங்க, முழுசாக கொடுக்கல, ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. இதை ஆண்டவருக்கு என்னால் கொடுக்க முடியாது. என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அருமை சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அது என்ன வந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், ஆண்டவரே என்கிட்ட இந்த பேட் தான் என்கிட்ட இருக்குது, ஐ சரண்டர். என்கிட்ட இந்த பலவீனங்கள் இருக்கிறது, கொடுத்துட்றேன். பலன் இருக்குது, கொடுத்துறேன். தாளந்து இருக்குது, கொடுக்குறேன். வரம் இருக்குது, கொடுத்துறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எனக்கு எது வேண்டாம். இப்போ தான் பாடணும், நீங்கள் மாத்திரம் போதாண்டவரே. ஃபாதர் பாடினார், எனக்கு என்று எதுவும் இல்லை. சரீரத்தை தந்தீங்க, மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆவியை தந்தீங்க, அது உம்கிட்ட வந்துடும். ஆத்மாவும் உம்கிட்ட வந்துடும். எனக்குன்னு எதுவுமே இல்லை ஆண்டவரே. வச்சுக்கணும்னு சொல்லி உரிமை பாராட்டுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் கொடுத்ததை உமக்கே கொடுத்துறேன். எப்படி கொடுக்கணும்னா, உயிருள்ள பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ். நான் செத்ததுக்கு பின்னாடி என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவி ஆத்மா அத்தனையும் முழுசா ஒண்ணுமில்லாம போனதுக்கு பின்னாடி நான் ஆண்டவருக்கு நான் சரண்டர் பண்ணதில்லை. என்ன அர்த்தம்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சப்மிஷனுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளை அதை சரண்டர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். முழுசாக ஒப்பு கொடுக்கிறது. பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஈட்டு விடுப்பு என்று சொல்வார்கள். அது கூட லீவை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறாங்க.
லீவை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறாங்க. நாம் கொடுத்துட்டு எதையும் வாங்கக்கூடாது, கொடுத்துடணும், முழுசாக கொடுத்துடணும். அண்ணன் அர்த்தம், ஆண்டவரே என்ன முழுசாக கொடுத்துறேன், யூ டேக் கண்ட்ரோல் மீ, யூ ரூயின் மீ, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை எதெல்லாம் ஆளுகை செய்தாதான் இன்னைக்கு அந்த பாடலை அழகாய் சொல்லியிருக்கிற அந்த வரியை நான் நினைத்து பார்க்கிறேன். ரொம்ப அழகான வரி. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை பாடும் போல நினைக்கிறேன். எப்படி ஒப்பு கொடுக்கிறேன்? அந்தகாரத்தினின்றும் பாவப்பேய் அடிமைத்தனத்தினின்றும் சொந்த இரத்த கிரயத்தால் எந்தையே மீட்ட உந்தனுக்கு இதோ படைக்கிறேன். அழகா அழைத்திருக்கிறார் பாருங்க. அந்த பாடலை எழுதினவர் விலையேற பெற்றவங்க ரத்தம். அந்த இரத்தத்தை நான் என்னை கொண்டு போய் அடிமையாக கொடுத்துட்டேன், பாவத்துக்கு என்னை அடிமையாக கொடுத்துட்டேன். உங்கள் சொந்த குமாரனுடைய இரத்தத்தை கொடுத்து, விலை மதிக்க முடியாத அந்த இரத்தம், ப்ரீசியஸ் பிளட், அந்த பிளட்டை கொடுத்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, என்னை மீட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்போ ஒரு நகையை கொண்டு ஒரு இடத்துல அடமானத்தை வைக்கிறீங்க, உங்கள் நகை மூழ்கி போச்சு, அது ஏலம் போட்டுட்டாங்க. இப்போ இந்த நகை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யார் அதுக்குரிய கிரயத்தை கொடுத்து? இப்போ சொல்லுங்க, நீங்களும் நான் நமக்கு சொந்தமா? நீங்களும் நான் நமக்கு சொந்தமா? நம்ம பாட்டே இருக்கு, அழகான பாட்டு. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதருக்கே நீ சொந்தம். அருமையான தம்பி தங்கச்சி, யூ ஆர் நாட் பிலாங்ஸ் டு யூ. நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, நீ உனக்கு சொந்தமானவளும் அல்ல. இன்னையிலிருந்து உன்னை நான் கிறிஸ்துவுக்கு என்னை சொந்தமாய் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எதெல்லாம் ஒப்பு கொடுத்துக்கிறேன்? ஆத்துமம் சரீரம் அதை உமக்கு ஆதீனமாக்கிக் கொள்ள, நீர் என்னை ஆளுகை செய்து கொள்ள, பாத்திரமதாய் அதை பாவித்துக் கொள்ள. ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்ததை நீங்கள் பாத்திரமா பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் என்ன ஆதீனம் பண்ண வேண்டும். இதுவரைக்கும் என் சரீரத்தை என் சொந்த விருப்பு வெறுப்புங்களுக்காக என் அவயவங்களை முற்றிலும் நான் பயன்படுத்தி விட்டேன். என் சரீரம் மட்டுமல்ல, என் அவயவம் எதன் மேலும் எனக்கு உரிமை இல்லை. நல்ல ஒரு பாடல் அது. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், எனக்காக அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காக பேச அந்த நாவு வேண்டும், கால்கள் வேண்டும். எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. எப்பா, நான் ஆவியில் இருக்கிற கடவுள், மாம்சத்தில் இருக்கிற இந்த ஜனங்களுக்கு என் ஆவியினால் ஒன்றை நிறைச்சிருக்கிறேன். என்னுடைய நோக்கத்தை, என் திட்டத்தை நீ கொண்டு போய் சேர்ப்பதுக்கு உன் கால் உன் கை வேணும். இது வரைக்கும் உன் விருப்பத்துக்காகத்தான் நீ வாழ்ந்த, உன்னை முழுசாக வாங்கிட்டேன். இனிமேல் நீ என் விருப்பப்படி, நான் விரும்புகிறபடி நீ வாழ வேண்டும், நான் சொல்கிறபடி நீ நடக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இன்னைக்குள்ள அந்த தியான பகுதியில் ஆண்டவர் திருமண விருந்துக்கென்று ஒரு ஊமையை சொல்லுகிறார். அந்த ஊமையில் பெரிய ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை ஆயத்தம் பண்ணி, விருந்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். எத்தனை முறை அழைத்தார் சொல்லுங்க அந்த அழைப்பாளர்களை? எத்தனை முறை கூப்பிட்டாரு திருமணத்துக்கு வரும்படி?
எனக்கே காலையில் தான் கிடைச்சது அந்த வெளிச்சம். 3 முறை. முதல் முறை இன்விடேஷன் கொடுக்க போகிறாரு. எந்த கல்யாணத்துலேயும் நல்லா பார்த்துக்குங்க, கல்யாணத்துக்கு வரேன் அம்மா கட்டாய குடும்பத்தோடு வந்துடும், 2 நாளுக்கு முன்னாடி வந்துடுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. திரும்பவும் பின்னாடி ஆள் அனுப்பி விருந்து ரெடியாச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டதுக்கு பல காரணங்களை சொன்னாங்க. பாருங்க, நல்ல அழகாய் திருமண காரியங்களை குறித்து ஆண்டவர் நீங்கள் நிறைய சொல்லுகிறார். முதல் காரியம், இங்கே அழைப்பை பெற்றவர்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியங்களோடு பேச விரும்புகிறேன். அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அழைப்புக்கு கீழ்ப்படைய வேண்டும். இங்கே என்ன நடந்திருக்குது என்கிறதையும் நான் சொல்லி, ஏற்றுக்கொண்டால் கீழ்ப்படிந்தால் என்ன, ஏற்றுக்கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் போன என்ன என்கிறதை சொல்லி நான் நிறைவு செய்வதற்கு நான் விரும்புகின்றேன். திருமண விருந்துக்கு அழைக்கிறார்கள். திருமண விருந்துக்கு அழைத்தபோது அவர்கள் நிராகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? முதல்ல அழைத்தவர் யார், எப்படிப்பட்டவர்ங்கிறது இவங்களுக்கு தெரியலை. இந்த பகுதியில் நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு யூத திருமணம். யூத திருமணத்துக்கு அங்கே அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் எதற்காக அழைக்கிறார், ஏன் அழைக்கிறார்? வெறும் சாப்பாட்டுக்கு அழைக்கிறாரா? இல்லவே இல்லை. அவங்க யாரை பார்க்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சாதாரண ஒரு மனுஷனாக பார்க்குறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க, அழைப்பை என்ன செய்யலை, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அழைக்கிறவரை நாம் யார் என்று அறிந்தால் அழைப்பை நாம் என்ன செய்ய மாட்டோம், நிராகரிக்க மாட்டோம். அழைக்கிறவரை அவர்கள் புரிந்து கொள்ளலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலிருந்து வந்தார், சொந்தமானவர்களோ சொந்தக்காரனே என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலை. அவரையே ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர் அழைப்பை மட்டும் ஏற்றுக்கொள்வார்களா? என்னை மதிக்கணும்னா, என்னை பிடிச்சிருந்தா தான் எனக்கு என்ன செய்வீங்க, மதிப்பு கொடுப்பீங்க. என்னை பிடிக்கலன்னா நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க, செட்டே பண்ண மாட்டீங்க. அப்படி தானே? யாரே பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு என்ன செய்வோம், அவங்கள ஏற்றுக்கொள்வோம். அவங்க என்ன சொன்னால் நம்ம செய்வோம். இங்கே நடக்கிற காரியம், ஏற்றுக்கொள்ள வேண்டியவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் அவர் விடுத்த அழைப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார் என்று புரியாமலேயே அந்த அழைப்பை தள்ளுகிறார்கள். அவர்களை அழைத்ததற்கு நோக்கம் என்ன? விருந்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விருந்து? எந்த விருந்து? இது ஓமையில் ஒரு கல்யாண விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஒரு கல்யாண விருந்து நடக்கப் போகிறது. அவர்களுக்கு கல்யாண விருந்து. அந்த கல்யாண விருந்துக்கு உள்ள போகிறதுக்கு என்னெல்லாம் அவர் சொல்லி அழைத்திருக்கிறார். நல்ல காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் உள்ள வரணும்னா அவர்களுக்கென்று ஒரு ஆயத்தம், தகுதியோடு கூட உள்ள அழைக்கிறார். தகுதி இல்லாமல் உள்ள வந்துவிட முடியாது. இவர்களை அழைத்த பொழுது இவர்கள் அந்த அழைப்புக்கு ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முதல் காரணம், ஒன்று, மீட்கப்பட வேண்டும். இவர்களை மீட்புக்காக அழைக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையற்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து, நித்தியமாக மனவாட்டியாக வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அதையும் புரிந்து கொள்ளலை. அவருடைய பிள்ளையாய் இருக்கும்படி அழைத்தார், புரிந்து கொள்ளலை. அவரில் நிலைத்திருக்க அழைத்தார், புரிந்து கொள்ளலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய கல்யாண விருந்திலே பங்கு கொள்ள அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கல்யாணத்துக்குள்ள விருந்துக்கு தான் கூப்பிட்டார், கல்யாணத்துக்கு கூப்பிடல. ஆனால் கல்யாணத்துக்கு வருவதற்கு கூட அவர்களுக்கு என்ன
மனம் இல்லை. முதல்ல போய் அழைப்பை கொடுத்தார்கள், அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை. திரும்பவும் போய் அழைக்கப்பட்டவர்களுக்கு விருந்தாயத்தமாக இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. என்னென்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க? நான் இப்போ தான் வயல் வாங்கியிருக்கிறேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன். நான் கேட்குறேங்க, வயலை வாங்கிறதுக்கு முன்னாடி சோதிப்பீங்களா, வயலை வாங்கினதுக்கு பின்னாடி சோதிப்பீங்களா? அப்போ இவர் சொல்கிற காரணம் சரியா? ரெண்டாவது, நான் 5 ஏர் மாடுகளை வாங்கியிருக்கிறேன், அதை சோதிக்க போகிறேன். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி தான் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் விசாரிப்பீங்களா? பொண்ணு எப்படிப்பட்டவன் கல்யாணம் பண்ணதுக்கு தான் விசாரிப்பீங்களா? இவர்கள் சொல்லுகின்ற சாக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு வாங்கன்னா இப்படி தான் பல சாக்கு. ஏங்கய்யா பிள்ளைய கோயில் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க? ஐயா இந்த வருஷம் 3 வருஷம் அவள் 10th 11th 12th படிக்கணையா? என் அன்பு தேவ பிள்ளை, படிக்கணும் இல்லைன்னு சொல்லலை. இந்த நாள் உங்களுக்குரிய நாளா? இந்த நாள் உங்களுக்கு எனக்கும் உரிமை கொடுக்கப்படவே இல்லை. இது அவருடைய நாள், அவருடைய நாள். அவருடைய நாளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, நான் சென்னையில் படித்து கொண்டு இருக்கும்போது 2-3 வாரமாக வரல. எனக்கு ஒரு பாஸ்டேட் கொடுத்துருந்தாங்க, பிஎன்டி கோட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல. கோயிலுக்கு அந்த அம்மா வரலையே, ஏன் வரலன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு போனேன். இப்போ அந்த அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அம்மா தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா? ஐயா வாங்க வாங்க தோத்துறோம். எங்கம்மா 2 வாரமாக கோயில் போயில? ஐயா போன வாரம் ஐயா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததில் துணி நிறைய சேர்ந்துருச்சியா, பண்ணிட்டே துவைக்கிறையா. ஞாயிற்றுக்கிழமையில் அன்னைக்கு தான் லீவு நாள்னு ப்ரோக்ராம் வைக்கிறீங்களா? நல்லா நினச்சிக்கங்க, நீங்கள் கெடுறதும் இல்லாமல் உங்களோட சேர்ந்து ஒரு கூட்டத்தையே கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய நாளை நீங்கள் கோயிலுக்கு நீங்களும் போகாமல் கோயிலுக்கு போக வேண்டிய எல்லா சொந்த பந்தத்தையும் கோயிலுக்கு போகாமல் ட்ராவல் பண்ண வச்சு, வீட்டில் வச்சு சாப்பாடை போட்டு அவன் சாப்பிட வேண்டியதை சாப்பிடாமல் சாப்பிடக்கூடாத சாப்பிட வைக்கிறீங்க. குடும்பத்திலே துக்க காரியம் நடந்து விட்டது. இட் இஸ் எக்ஸப்ஷனல். சண்டேல தான் வைக்க நினைக்காதீங்க, வேற நாள் வைங்க, வர்றவங்க வரட்டும். கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதத்தை வைப்பார். கூட்டம் சேர்ந்தா தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க, கர்த்தர் வந்தால் தான் ஆசீர்வாதம். கூட்டம் வந்து கர்த்தர் வரலைன்னா எங்கே ஆசீர்வாதம் நிற்க போகிறது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போகிறார். நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 25:34 ஒருவர் படிக்கலாமே. மத்தேயு 25:34 வேகமாய். ஆமாம், கர்த்தர் உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. உங்களுக்காக சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. உங்களுக்காக எல்லாத்தையும் உடுப்பு வாங்கி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. நாம போட்டிருக்கிற உடுப்பு இல்லைங்க, அந்த கல்யாணத்துக்குள்ள போறதுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் வேணும், அந்த உடுப்பை அவர் தர்றேங்கிறாரு. ஏன் கூப்பிட்டான்னு தெரியாமையே அந்த உடுப்பினுடைய மேன்மை, அந்த கல்யாணத்தினுடைய மேன்மை, அங்கே கொடுக்க போகிற அந்த உணவினுடைய மேன்மை
தெரியாமலேயே நாம் நிராகரித்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நோவாவின் காலத்தில் அவர்களுக்கும் பேழைக்குள்ள வந்துரு என்று சொல்லி, ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ள வந்துரு என்று சொல்லி, பாதுகாக்கிற பேழைக்குள்ள வந்துருன்னு சொல்லி கூவி கூப்பாடு போட்டாரு. No one is ready to come. What happened? எதையை காத்துக்கொள்ளணும், எவ்வளோ சந்தோஷமாக இருங்க நினச்சாங்களோ அவங்க சந்தோஷத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாகிவிட்டது. They lose their life. They lose their life. ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பின் நோக்கம் நம்மை ரட்சிக்கப்பட்டு நம்மை மனவாட்டியாக்கி பிள்ளைகளாக்கி அவரோடு கூட வாழ்கிற அந்த ஜீவித்துக்கு, அந்த கல்யாணத்தோடு கூட உள்ள அவருடைய அந்த நித்திய வாழ்வுக்குள்ள பிரவேசிப்பதற்காகத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இவங்க நிராகரித்த பொழுது அங்கே கர்த்தர் நம்முடைய திட்டங்களை மாற்றுகிறார். நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுவான். உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுவான். உங்கள் கிருபையை நீங்கள் இழப்பீங்க. உங்களுக்குரிய உடையை, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற உடையை நீங்கள் இழப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற விருந்தை இழந்துருவீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன செய்ய போறீங்க? இது உங்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது, வழிபோக்கனுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதல்ல. நாம தான் வழிபோக்கனுக்கு இடம் கொடுக்கிறோம். நமக்குரியதை நாம தான் சுதந்திரத்துக் கொள்ளணும். நம்ம இடத்துக்கு இன்னொருத்தனை கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்னேன். இது 3ஆம் முறை கிடைக்கக்கூடிய அழைப்பு. முதல் முறை இன்விடேஷன் கொடுக்க போனாங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு போய் சொல்லுங்க, விருந்து ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, வெளியெல்லாம் போங்க, தெருவில் கிடக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கூட்டு வாங்க என்று சொல்லுகிறார். அவங்க போகிறாங்க, கூட்டு வர்றாங்க. ராஜா சொல்றாங்க, இன்னும் இடம் இருக்குது, போயா, சந்து பொந்தில் ஆள் இருந்தா கூட்டு வந்து உட்கார வை. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வர்றாங்க. 3 வாய்ப்புகளை கொடுத்தாருங்க. திரும்ப அந்த அழைப்பை அவங்க எப்படியாவது இழந்துடக்கூடாது, நான் கொடுக்க வர்றதை அவங்க இழந்துடக்கூடாதுன்னு 3 வாய்ப்பு கொடுத்தாரு. அழைக்க வந்தார், விருந்து ஆயத்தம் பண்ணி கூப்பிட்டாரு, அடித்து அனுப்புனாங்க, திட்டி அனுப்புனாங்க. 2வது எங்களை எல்லாத்தையும் சாக்குப்போக்கு சொன்னாங்க. 3வது பார்த்தாரு, முடியாதியா என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார்? he changed his mind. தருணங்களை தருகிறார், தருணங்களை தருகிறார். தருணத்தை நாம் தவற விட்டு விட்டால் திரும்பவும் நமக்கு அது தருணம், இழந்த தருணம் கிடைக்கவே கிடைக்காது. இழந்த தருணம் கிடைக்கவே கிடைக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருமறை அழகாய் நமக்கு சொல்லுங்க. லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டி வைத்திருந்தான். அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சான். 3 வருஷமாய் பார்க்குறான். ஏன் 3 வருஷமாக பார்க்குறான்? ஆமாம், கனி கொடுக்கிற பருவம் வந்து 3 வருஷம் பார்க்குறான். ஒரு தென்னை மரம் 5 வருஷத்தில் பலன் கொடுக்குதுன்னு சொன்னால் 5 வருஷம் அவன் உழைப்பை போடுகிறான். உழைப்பை போட்ட பின்பு 6வது வருஷத்துலேருந்து அந்த மரம் என்ன செய்யணுங்க, கனி கொடுக்கணும். கொடுக்கல, வெட்டி போடுன்னு சொல்கிறாரு. ஆனால் தோட்டக்காரன் சொல்கிறாரு, வேலைக்காரன், ஐயா இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் செய்கிறேன், இதை கொத்தி எரு போடுறேன், இல்லைன்னா பார்க்கலாம், 10 வருஷம் செஞ்சிடலாம், வெட்டி போடலாம்.
கோடாரி மரத்தின் வேறு அருகுதான் வெற்றி வைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப தூரத்தில் வைக்கலையா, அதனால் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். God is giving us opportunities, chances. He is waiting for us to accept his invitations, his call. அவருடைய அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் அந்த இடத்துல இந்த கூட்டம், வெளியில் இருக்கிற கூட்டம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது, கீழ்ப்படிந்து வந்தது, உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்தை யாரோ ஒருத்தர் நிரப்புறாங்க. நாம் போக வேண்டிய இடத்தை நாம் இழக்கிறோம். அதுக்கு தகுதியில்லாத ஒருவன் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளே போகிறான். காலமும் நாம் அவரோடு கூட இருந்து இத்தனையும் அறிந்திருந்து நமக்கு வச்சிருக்கிறது அந்த இழக்க போகிறோமா? இழக்க போகிறோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருமறை நமக்கு நிறைய சொல்லி அழைத்திருக்கிறது. நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவர் இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், இன்ஹெரிட் பண்ணணும். சாப்பாடு பரிமாறி வைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பாடு எடுத்து சாப்பிடணும், சாப்பிட்டா பலன் வரும். ஆனால் முன்னாடி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நாரிதான் போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குரிய ஸ்தானத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இளையவன் அப்பா விட்டு ஓடினா புரிஞ்சிருச்சு நாம் ஸ்தானத்தை இழந்துட்டோன்னு சொல்லி திரும்ப வந்து கேட்டான், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, பிள்ளைங்கிற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், வேலைக்காரங்கிற ஸ்தானமாவது எனக்கு தாங்க என்று கேட்கிறான். என்னோட தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவா? முதல்ல நீ கீழ்ப்படியாமல் போன, இப்போ நீ புரிஞ்சிட்டு இல்லை, நீ அறிஞ்சு வந்திருக்கிற இல்லை, நீ இழந்த ஸ்தானத்தையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீ இழந்த ஸ்தானத்தையே உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு திரும்பவும் புது உடை உடுத்தி, அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து, அவனை அழகு பார்க்கிற விருந்து கொடுத்து உலகத்துக்கு சொல்லுகிறார், இவன் மரித்து போனான், திரும்பவும் உயிர் பெற்று வந்திருக்கிறான், காணாமல் போயிருக்கிறான், திரும்ப கிடைக்கப்பட்டிருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ராத்திரியில் நான் ஒரு சர்ச்சில் படுத்து கிடந்தபோது ஒரு பறவை அர்த்தராத்திரியில் பறந்து போகுது. நான் கேட்டேன், என்னென்ன இந்த பறவை இந்த ராத்திரியில் போகுதுன்னு. அவர் சொல்லுகிறாரு, இது ஸ்தானம் தப்பி பறக்கிற பறவை, இது தன் கூட்டம் எங்கே இருக்குன்னு தெரியல, இப்போ அலைந்து திரிகிறது என்று சொல்லுகிறார். நம்ம ஸ்தானத்தை இழந்துட்டோன்னா அலைஞ்சு திரிகிறலாம் மாறி விடுவோங்க, அலைஞ்சு திரிகிறலாம் மாறி விடுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதான் இந்த பகுதி நமக்கு அழகை சொல்லி அழைக்கிறது. ஒருவேளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வஸ்திரத்தை இழந்திருக்கலாம். அந்த பகுதி அவர்கள் வெளியில் இருக்கிறவங்க வந்தாங்க, அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டாங்க, சந்தோஷமாக அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போய் பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கென்று நான் போய் இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வருவேன் என்று சொன்னவர் உங்களுக்கு ஒரு வீட்டை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு உடையை வச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாம் இருந்தும் நான் எல்லாத்தையும் இழக்க கொடுப்பேன்னு வைக்க போகிறோமா? இல்லை, நான் எப்படியாகிலும் அதை பெற்றுக்கொள்ள கீழ்ப்படிந்து நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது புரியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சுது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக வந்தவர், என்னை மீட்க வந்தவர் என்று நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய வார்த்தைக்கு அவர் எந்த இடத்துக்கு என்னை கூப்பிடுகிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு நான் போகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உனக்காக உருகப்பட்ட ராஜ்யம் காத்திருக்கிறது.
உனக்குள்ள ஸ்தானம் காத்திருக்கிறது, உனக்குள்ள வஸ்திரம் காத்திருக்கிறது, உனக்குள்ள அறை காத்திருக்கிறது, உனக்குள்ள கிரீடம் காத்திருக்கிறது. இப்போவும் பிச்சைக்காரனை போல வெளியில் நின்று தட்டிகிட்டே நிற்கிறாரு. will you give me place for me? எனக்கு இடம் தருவியா, எனக்கு இடம் தருவியா? என் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். கடைசி வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு, அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திரும்ப அந்த அழைப்பை நம்ம நிராகரித்திருப்போம் என்று சொன்னால் 3வது வாய்ப்பும் தருகிறார், வந்துவிடு என்று சொல்லி. கீழ்ப்படிந்தால் இந்த மேன்மையை பெற்றுக்கொள்வோம். கீழ்ப்படியாமல் விட்டால் நம்முடைய ஸ்தானத்துக்கு, நம்முடைய இடத்துக்கு, நம்முடைய வஸ்திரத்துக்கு, நம்முடைய கிரீடத்துக்கு, உன் கிரீடத்தை ஒருவனும் தட்டி பறித்து கொண்டு போகாதபடிக்கு உன் கிரீடத்தை நீ காத்துக்கொள். உனக்காக கிரீடம் வச்சிருக்கிறாரு, அது நாம தான் பெற்றுக்கொள்வதற்காக தகுதிப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் இந்த பகுதியின் வழியாக நம்மோடு கூட சொல்லுகின்ற காரியத்தை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய அழைப்புக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் அருள் கூர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி வேண்டுவோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவை மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவ சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவ சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகள் சப்மிட் பண்ணுவதா, சரண்டர் பண்ணுவதா? சப்மிட்டை காட்டிலும் சரண்டரே மேன்மையானது என்று சொல்லி அழைத்தேன். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ கொடுக்கிற மாபெரும் அழைப்பு, நீர் எங்களுக்கு இலவசமாய் வைத்திருக்கிற அந்த மீட்பை, உம்முடைய குமாரனுக்கு மனமாட்டிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானம், உன் பிள்ளைகளாய் ஆண்டவரை தொடர்ந்து வாழ்வதற்குரிய அனுகிரகம், உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற கிருபை, நிலைவரமான ராஜ்யத்திலே எங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை, இத்தனை முன்வைத்து எங்களை அழைத்திருக்கிறீர். யூதர்கள் நிராகரித்ததை போல ஆண்டவரே, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான இருளில் இருப்பார்கள். ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளிடத்தில் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அழைப்பை ஏற்றுக்கொண்டால் ராஜ்யத்தில் நிலைத்து வாழலாம். அழைப்பை நிராகரித்தால் புறம்பான இருளிலே நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும். ராஜ்யம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு அதுக்கேற்ற கனி கொடுக்கிற இடத்தில் கொடுக்கப்படும். நல்ல கிளைகள் தரிக்கப்பட்டு சுவாப கிளைகளிலிருந்து வேறுபட்ட சுவாப கிளைகள் ஒட்டப்பட்டது. காரணம் மேன்மை பாராட்டி நின்றதுக்கு தான் காரணம். அன்பின் ஆண்டவரே, இந்த நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குரிய ஸ்தானத்தை நாங்கள் இழந்து விட முடியாது. எங்களுக்கு உதவி செய்வதாக இந்த கரத்தினை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஆரம்பித்து சொல்லுவோம். பரமண்டல பிதாவே, நாம் பிரசப்படுவதாக
உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் மரணத்தில் செய்வது பூமியிலும் செய்வதாக. அதனுடைய வேண்டியாக தாரும். கடாலிக்கு மன்னிக்கிறது போல பார்த்தவனே, எங்களை சோதனைக்குள் பேசுக்கு நாம் தெரிஞ்சுக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமே மகியும் என்றென்றைக்கும் உடைய சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை வழிநடத்திற்காக